கூர்க்ல பேர்ட் செஞ்சுரி போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து டைமிங் பத்தாதனால அது பக்கத்துலயே ஒரு சின்ன மால் மாதிரி இருந்தது. அங்க ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருந்தது. அங்க உள்ள போகும்போதே ஒரு சின்ன குதிரை வச்சு பசங்களுக்குலாம் ரைட் போற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு தனியா வந்து பே பண்ணி நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேர்ட்ஸ் பார்க்கு இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 200 rupees வாங்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம தனியா வந்து உள்ள வந்து ஸ்னேக்லாம் நம்ம மேல போட்டு போட்டோ எடுத்துக்கலாம், பேரட் கையில வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து தனியா ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. 100 rupees தனியா பே பண்ணி நம்ம பாத்துக்கலாம். இதுக்குள்ள வந்து ரொம்ப நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் செலக்டிவா கொஞ்சம் பேர்ட்ஸ் தான் இருக்கு. பட் சிலதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த கோழிலேயே வந்து பின்னாடி வந்து நிறைய ஃபெதர் இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கோழி இருந்தது. பேரட்லயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாம்பும் கொஞ்சம் இருந்தது, லிசார்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது, ஃபிஷஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த ஸ்னேக் தான் வந்து நம்ம ஷோல்டர்ல வச்சு போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய லிசார்ட்ஸும் இருந்தது. இதெல்லாமும் நம்ம கையில வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் இங்க இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஹாஸ்டிச் இருந்தது. அது வந்து அதுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நடந்து வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. கொஞ்சம் அந்த ஹாஸ்டிச் கிட்ட பார்க்கும்போது பயமாவும் இருந்தது, பட் நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் இதுலயே வந்து மவுசஸ்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மவுசஸும் வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து பெரிய டைல் வச்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இது மேல ஃபுல்லா இந்த மாதிரி சொர சொரன்னு இருந்தது. இதுவும் வந்து அழகா அந்த கூண்டுக்குள்ள நடந்து போகும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ், இந்த இடமும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பேரட் வந்து கையில வச்சுட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி. அந்த ஸ்பாட்டுமே வந்து அந்த பேரட்டை நம்ம கையில கொடுத்துட்டு ஷோல்டர்லயோ இல்ல கை மேலயோ நிக்க வைக்கிறாங்க. இன்னொரு கையில வந்து கொஞ்சமா சன்ஃபிளவர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பேரட்டை கையில வந்து ஹோல்ட் பண்றதுக்காக நம்ம அதை ஒரு கையில ஹோல்ட் பண்ணிட்டு அந்த சீட்ஸ் அதுக்கு கொடுக்கும்போது அது சாப்பிட்டுட்டு நம்ம மேல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஷர்ட்ல எல்லாம் ஏதாவது பட்டன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கடிச்சிட்டு, நம்ம தலையில இருக்க கிளிப்ஸ் எல்லாம் வந்து கடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒயிட் கலர் மவுசஸும் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. கோழியிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கோழிஸ் தான். நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் குட்டி குட்டி கூண்டுல வச்சிருந்தாங்க, அதனால நம்ம கொஞ்சம் கிட்டவே பார்க்க முடியும். நான் வந்து அந்த பேரட் சொன்னேன் இல்லையா, அது கூட எடுத்த பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அது வந்து நம்ம ட்ரெஸ் பட்டனு, நம்ம தலையில இருக்க கிளிப், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸும். இதுல வந்து ரொம்ப நிறைய இருக்குன்னா பேர்ட்ஸ் எல்லாம் இல்ல, பட் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறோம்னா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்னேக்ஸ், பேரட் இதெல்லாம் வச்சு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக இதை ட்ரை பண்ணலாம். பட் வந்து 200 rupees என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உள்ள போற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ரொம்ப கம்மியான பேர்ட்ஸ் தான் இருக்கு. ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்ல, கொஞ்சம் செலக்டிவா தான் வச்சிருக்காங்க. நீங்க வந்து கிட்ஸோட போறீங்க, டைம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த குட்டியா இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பார்க்க விசிட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி நம்ம கூர்க்ல வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.